இல்லப்பா. ஆமென். கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன், கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து. கடைசியா சொல்லுங்க, நான் அல்ல, நான் அல்ல, நான் அல்ல, அவே நான் அல்ல. Glory. தாழ்த்துகிறோம், எங்க கூட பேசுங்க ஆண்டவரே, மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம். ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம், அதனுடைய 10, 11 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். ரோமர் 6, 10, 11 வசனங்கள். அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் மரித்தது பாவத்துக்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது, இயேசு பிழைத்திருக்கிறது, தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஒரு வார்த்தை கூட கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. அருமையான ஒரு வார்த்தை. பரிசுத்த ஆவியானவர் கடந்த நாளிலே காண்பித்து இடைவிட்டு கொண்டிருக்கிற ஒரு சத்தியம் இது. ஆமென். கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் மரித்து உயிர்த்து பிழைத்திருக்கிறார். மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அவர் எதற்காக மரித்தாரா? பாவத்திற்கு என்று ஒரே தரம் மரித்து என்று 10வது வசனத்திலே பார்க்கிறோம். பாவத்திற்கு என்று. அப்போ இந்த பூமியில பிறந்த எல்லாருக்கும் என்ன உண்டு? சத்தமா சொல்லுங்க, மரணம் உண்டு. ஆமா, பாவம் பார்த்தாலே பாவம். ஆமா, பூமியில பிறந்த எல்லாருக்கும் என்ன உண்டு? பிறக்க ஒரு இந்த மரணம் எப்படி பிறந்தது? பாவத்தினாலே மரணம் பிறந்தது. பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர்கிட்ட என்ன கிடையாது? சத்தமா சொல்லுங்க, பாவம் கிடையாது. அப்போ அவர் பாவத்துக்கென்று மரித்தார்னா யாருடைய பாவத்துக்காக மரித்தார்? எல்லாரும் நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, என்னுடைய பாவத்திற்காக இயேசு மரித்தார். என் மீறுதல்களுக்காய் அவர் காயங்கள் பட்டார், என் அக்கிரமங்களுக்காய் அவர் எனக்காகவே என்னை உயர்த்த அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழும்பினார். இப்படி சொல்லிட்டு 11வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படியே நீங்களும். ஆமென் சொல்லுங்க. அப்படியே நீங்களும் என்று எண்ணிக்கொள்ளுங்கள். ஆமென். இயேசு எப்படி மரித்து உயிர்த்து தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறாரோ. ஆமே. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீங்க செத்து பிழைச்சவங்க. ஹல்லேலூயா. நம்ம யார் தெரியுமா?
சில சொல்லுவாங்க தெரியுமா, செத்து பிழைச்சேன். இல்லை, அது சாவல்ல. ஆக்சுவலா கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற ஒருத்தனுடைய நிலை என்னவென்றது தெரியுமா? நாம் மரித்து உயிர்த்தவர்கள். ஹல்லேலூயா. சில பார்க்குறாங்க, அதனால தான் ஆளை பார்க்கறதுக்கே இடையில பார்க்குறோம் கால் இருக்காடு. ஆமே, நாம யாரு தெரியுமா? மரித்து. எல்லாம் உயிரோடு இருக்கீங்களா? ஆமே, நாம மரித்து. ஹல்லேலூயா. அவர் மரித்து, பாவத்துக்கென்று ஒரே தரம் மரித்து. அப்ப அவர் பாவத்துக்கென்று ஒரே தரம் மரித்தார்னா இனி அவரை எது ஆட்கொள்ளாது? மரணம் ஆட்கொள்ளாது. இனி அவர் எதை சுமக்க மாட்டார்? பாவத்தை சுமக்க மாட்டார். அழகா சொன்னீங்க, சிலுவையை சுமக்க மாட்டார். அவர் சுமந்த சிலுவை நம்முடைய பாவம். ஒரே தரம் மரித்து அவர் பிழைத்திருக்கிறார். அந்த வசனம் சொல்லும் போது அந்த வசனத்தை போடுங்க, 10வது வசனம். ஆமென். அவர் பிழைத்திருக்கிறது, தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். ஒரே தரம் பாவத்துக்கென்று. அதனாலதான் இயேசு சிலுவையை அப்படி சுமந்து அப்படி தாங்க முடியாம ஒரு பக்கம் அடி, இன்னொரு பக்கம் ஒரு நைட்டு ஃபுல்லா தூக்கம் கிடையாது, தூங்காம வச்சு விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. அவருக்கு பசி ஒரு பக்கம், அடி ஒரு பக்கம். அப்போ ரெஸ்டே இல்லாம ஒரு பாரத்தை தூக்கி தோல்ல வச்சு கொண்டு போறது அப்படிங்கிறது சாதாரணம் கிடையாது. ரத்தம் 39 சாட்டை அடிகள். ஒவ்வொரு சாட்டை அடி அடிச்சு எடுக்கும்போது சரீரத்தில் ஒவ்வொரு பகுதி இப்படி கிழிந்து அப்படி உடம்பு ஃபுல்லா. அது போக தலையில முள்ளு, ஒரு முள்ளு அவன் உள்ள போய் அவங்க அடிச்சு இறக்கும் போதே உள்ள இருக்கிற நரம்புகள் எல்லாம் பாதிக்கும். அப்போ உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை அது நடுவில் இது சுமந்துட்டு போகும்போது அவருடைய நிலைமையை பார்த்து ஸ்திரீகள் அழுதார்கள். என்னால் இப்படி ஆச்சுன்னு அழல, நான் அழணும்னு அவர் விரும்புகிறார். எப்படி அழணும் தெரியுமா? ஐயோ பாவம் இயேசு, அப்படி அழக்கூடாது. ஏன் பாவம் அப்படி அழணும். இப்படி அழுதா எனக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? ரட்சிப்பு கிடைக்கும். அதை விட ஐயோ பாவம் இயேசு, உங்க இயேசு ரொம்ப நல்லவர்னா, நல்ல அடி வாங்கினார்னா அடுத்து அடிக்க வர்றது தெரியும்ல. ஹல்லேலூயா. ஆமே. அப்படி அதனால தான் சிலுவை அப்படி வச்சுட்டு எழும்பி நின்று, ஸ்திரீகளே எனக்காக, அது அர்த்தம் என்ன? இனி என்ன இப்படி பார்க்க மாட்டீங்க. இனி நான் வருகிறது கிரீடங்களோடு வருவேன், வெள்ளை குதிரையில் ஏறி வருவேன், நியாயம் தீர்க்க நியாயாதிபதியாய் வருவேன், நல்ல கைகளை சட்டி சாராபா காராதாரா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவர் நமக்காக மரித்து 3வது நாள் அவர் உயிரோடு எழுந்து தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும். அப்போ ஒரு தேவ பிள்ளையுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கணும் தெரியுமா? நான் மரித்து உயிர்த்தவன். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க, மரித்து உயிர்த்தவன். பக்கத்தில் அப்படி 2 முகத்தை பாருங்க, உயிரோடு எழும்பி இருக்கிறாங்கல்ல. நான் மரித்து உயிர்த்தவர்கள். பக்கத்தில் 2 பேர் கைப்பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம், நான் மரித்து உயிர்த்தவர்கள். ஆமே. நான் ரட்சிக்கப்பட்டவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறேன், சர்ச்சில் இருக்கிறவங்கள்ட்ட இல்லை. ஆமே. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாகும். அப்ப அவர் எருசலேம் அந்த வீதியில் அவர் நடக்கும்போது அவருடைய மைண்ட் செட் என்ன தெரியுமா? இந்த ஒரு வாட்டி தான். ஆமே. அதனாலதான் தமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவர் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து. அதன் அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த சிலுவை எனக்கு பெர்மனன்ட் கிடையாது. ஆமென். பிதா பக்கம் தான் எனக்கு பெர்மனன்ட் பிளேஸ். ஆமென். சிலுவை எனக்கு நிரந்தரம் அல்ல, பிதாவோடு இருப்பது தான் எனக்கு நிரந்தரம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் என்ன செய்யுங்கள்?
அப்ப நம்ம இதை நினைக்கணும், டெய்லி நினைக்கணும், டெய்லி நினைக்கணும். ஹல்லேலூயா, ஆமென். அதாவது ஆகஸ்ட் பிரேயர், ஒவ்வொரு ஆகஸ்ட் ஜெபத்தில் ஒவ்வொரு காரியத்துக்காக ஆண்டவர் சமத்தில் எதுக்கு ஆண்டவரே ஜெபம் பண்ணணும் அப்படிலாம் நிறைய காரியங்கள் இருக்கும். அதில் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை தான் ஆவியானவர் சபையை கர்த்தர் சுத்திகரித்து ஒரு மறுரூபத்தின் அனுபவத்துக்குள்ளே கொண்டு போகும்படி கர்த்தர் விரும்பி இந்த வார்த்தையை சபையோடு பேசி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளை, ரட்சிப்பு என்பது பாவ மன்னிப்பு மட்டும் அல்ல. ரட்சிப்புல என்ன உண்டு சொல்லுங்க? பாவ மன்னிப்பு உண்டு. ரட்சிப்புல பாவ மன்னிப்புனா என்னது? பாவத்தை மன்னிக்கிறது தான், அவ்வளோதான். இதுக்கு நம்ம இவ்வளோ கிரீக்கு நம்ம யோசிக்கிறது பார்த்தா ஏதோ அப்படி மைண்டில் அப்படியே கிரீக் புக்கெல்லாம் அப்படியே திறக்கிறது மாதிரி, அப்படி லைப்ரரிக்கு நேராக போயிட்டு பாவத்தை மன்னிக்கிறது தான் அது அப்போ ரட்சிப்பில் என்ன உண்டு? ஆமென். ரட்சிப்பு சரியான அர்த்தம் மன்னிக்கிறது மட்டும் இல்லை, அந்த பாவத்திலிருந்து நம்மளை விடுவிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம். நான் தப்பு பண்ணிட்டேன், சரிப்பா நான் உன்னை மன்னிச்சிட்டேன். அடுத்த நாள் வந்துட்டு நான் தப்பு பண்ணிட்டேன், சரிப்பா நான் உன்னை மன்னிச்சிட்டேன். அப்போ அவனுக்கு என்ன மட்டும் தான் இப்போ கிடைக்குது? அவனுக்கு என்ன கிடைக்கல? விடுதலை கிடைச்சா அவன் என்ன பண்ண மாட்டான்? திருப்பி அவன் தப்பு பண்ண மாட்டான். நம்ம அநேகருக்கு இந்த மன்னிப்பு இருக்கு, ஆனா என்ன இல்லை தெரியுமா? விடுதலை இல்லை. அதுதானே பவுல் சொல்ற, நிர்பந்தமான மனுஷனா இருக்கிறேன், நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறத செய்கிறேன். அப்போ ஒரு தேவ பிள்ளைக்கு அந்த இடத்துல என்ன தேவை தெரியுமா? ரட்சிப்பு, விடுதலை தேவை. அவருக்கு நாமமே என்ன நாமம் தெரியுமா? இயேசு என்கிற நாமம். பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். ஹல்லேலூயா. அப்போ ஒரு ரட்சிப்பு என்பது பாவ மன்னிப்பு மட்டும் அல்ல, ஒரு விடுதலை. விடுதலைனா என்ன தெரியுமா? இஸ்ரவேலர்கள் 430 வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து அப்படி வெளியே வரும்போது எப்படி வந்தாங்க தெரியுமா? உங்களை எப்படி நடக்க பண்ணின? நிமிர்ந்து நடக்க பண்ணின. ஹல்லேலூயா. ஒரு உண்மையான விடுதலைன்னா, ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு ஒருத்தங்க வெளியே வரும்போது அந்த ஜெயில் டோர் ஓப்பன் ஆகும்போது எப்படி தெரியுமா வருவாங்க? அப்படி தலையை அப்படி கொஞ்சம் அப்படி குனிஞ்சு, தலையை குனிக்கிட்ட சும்மா வந்தாலே போதும், இருந்தாலும் அப்படி குனிஞ்சு வெளியே வரும்போது அப்படி நிற்பாங்க. இதுதான் டெலிவரன்ஸ், தான் விடுதலை. இதுதான் இயேசு தருவதற்காக சிலுவையிலே அவர் ரத்தம் சிந்தினார். அவர் ரத்தம் சிந்துவதற்கு முன்னாக மன்னிச்சார். கட்டில் கிடையா கொண்டு வரப்பட்டவனை மன்னித்தார். ஆமென். பாவியாகிய ஸ்திரியை மன்னித்தார். எல்லாருக்கும் அவர் மன்னிக்கிறதில் தயை பெருத்தவர். அவர் மன்னித்தார். அவர் மன்னிக்க மட்டும் வரல, நம்மை விடுவிக்க வந்தார். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த சால்வேஷன் அப்படிங்கிறது அதுல மன்னிப்பு மட்டும், மன்னிப்பும் இருக்கிறது, மன்னிக்காம விடுவிக்க முடியாதுல்ல. ஆனால் அந்த மன்னிப்பை மட்டும். அப்போ என் வாழ்க்கையில் நான் இன்னைக்கு மன்னிப்பை பெற்று நாளைக்கு நான் திரும்பி பாவத்தில் போறேன்னா எனக்கு என்ன தேவை தெரியுமா? ரியல் சால்வேஷன் எனக்கு தேவை. அதுதான் எனக்கும் விக்கிரகத்துக்கும் என்ன என்று எப்ராஹிம் சொல்லுவானா, அதுதான் உண்மையான ரட்சிப்பு. எப்ராஹிம் எப்படி இருக்கிற? ஓசியால ஃபுல்லா எப்ராஹிம் எப்ராஹிம் எப்ராஹிம். ஏன்னா எப்ராஹிம் யார்? அவருக்கு அருமையான, அழகா அருமையா சொன்னீங்க, அருமையான குமாரன் அல்லவோ. அப்ப அருமையான பிள்ளை. அப்படி வச்சிருக்கிற பிள்ளைகள் தான் பிசாசு டார்கெட் பண்ணுவான். சத்துரு உங்களை ரொம்ப டார்கெட் பண்றான்னா நீங்க தான் எப்ராஹிம். அந்த எப்ராஹிமை பார்த்து ஆண்டவர் சொல்ல, இவன் திருப்பி போடாத. அப்போ ஒரு பக்கம் பார்த்தா அவன் வெந்து எடுக்கலான்னு பார்த்தா இன்னொரு பக்கம் ஐயோ வேகல. சண்டே பார்த்தா அவ்வளோதான், குழம்பே ஊத்தாம சாப்பிடலாம். அப்படி இருப்பாங்க, வெந்து கருகி. திருப்பி போடாமல் இருக்கும்போது ஒரு பக்கம் திருப்பி போடாமல் இருந்தால் ரொம்ப பிரச்சனை. இந்த பேலன்ஸ்டா இல்லைன்னு வைங்களேன், கரிஞ்சிரும். ரொம்ப ரொம்ப ரொம்ப
இப்படி சொல்லி சொல்லி ஆண்டவர், ஆனாலும் நான் மனிதன் அல்ல, நான் தேவனாய் இருக்கிறேன். நான் எப்ராஹிம் உன்னை நான் எப்படி கைவிடுவேன். அவருக்கு ஒரு பக்கம் இவனை அடிக்கணும்னு கை வாங்குறார், இன்னொரு பக்கம் இவனை விட்டுறக்கூடாது. அவன் உண்மையிலே அதான் ஆண்டவர் சொல்ல, உன் தேவனாகி கர்த்தரை பரீட்சை பார்க்காத. ஹல்லேலூயா. இப்படி என்னைக்கே யோசனை இருக்கோமா? அவரை அடிக்கவும் முடியல. ஆமாம், எவ்வளோ பெரிய சோதனை தெரியுமா அது ஆண்டவருக்கு. நம்ம லைஃப்பில் நம்முடைய கிருமித்தனத்தினால அவருக்கு ஒரு தீர்மானமே எடுக்க விடாத நிலைக்கு. ஆமே, யாக்கோவே நீ பிறந்ததிலிருந்தே நீ மீறுகிறவன். ஆமே, என் நிமித்தம் நான் பொறுமையா இருக்கிறேன். என் நாமம் எப்படி பரிசுத்த குலைச்சல் ஆக்கப்படலாம். நமக்கு தெரியல. நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? என் பேர்லாம் யாருக்கு தெரியும்? ஆனால் அவர் பேரே நமக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது பரலோகம் அவனை கிறிஸ்துவோடு இணைத்துதான் பார்க்கிறது. இது தேவ பிள்ளைக்கு கிடைத்த பெரிய பாக்கியம். அப்ப ரட்சிப்பு என்பது மன்னிப்பு மட்டும் இல்ல, ஒரு மனுஷனுக்கு கிடைக்கிற நியூ லைஃப், புது சிருஷ்டி. அதுதான் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் எப்படி இருக்கிறானா? புது சிருஷ்டியாயிருக்கிறான். ஆமே, 2 கொரிந்தியர் 5:17, பழையன ஒளிந்தன. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். பழையன ஒளிந்தன, எல்லாமே என்ன ஆயிட? புதிதாயின. கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையன ஒளிந்தன, எல்லாம் 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 புதுசுனா ஃபர்ஸ்ட்ல இருந்து. ஆமே, எல்லாம் புதுசுனா from the beginning, ஃபர்ஸ்ட்ல இருந்து. ஆண்டவர் அதனாலதான் அறியாமை உள்ள காலங்களில் கர்த்தர் எப்படி இருப்பாரா? காணாதவர் போல் இருப்பார். அப்போ ஒரு தேவப்பிள்ளை புரிந்து கொள்ளணும், என்னுடைய பாஸ்ட் லைஃப்ல உள்ள காரியத்தை பிசாசு கொண்டு வருவான், பிரசன்ட் லைஃபை பாதிக்க பண்ண. அப்பதான் நான் என்ன நினைக்கணும் தெரியுமா? நான் செத்து பிழைச்சவன். ஆமே, அதுதான் நீங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு விஷயம் கூட ரோமர் 6:11 வாசிக்கலாம். ரோமர் 6:11 ஒரு விஷயம் கூட வாசிங்க. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாக எண்ணிக்கொள்ளுங்கள், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாக எண்ணி. இந்த நினைவு, நான் செத்தவன், நான் உயிரோடு எழுப்பப்பட்டவன், இந்த ரெண்டும் மனசுல இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். ஜீசஸ். இன்னைக்கு இந்த நினைவு ஒரு அதாவது நினைவுகள் இருக்குல்ல, நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் நமக்குள்ளே ஒரு வல்லமை கிரியை செய்யும். நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளிருந்து கிரியை செய்வார். இந்த நினைவு எனக்கு தேவை. ஆமாம், ஆண்டவர்கிட்ட இதை கேட்கணும். நீங்கள் ரோமர் 6:11 நீங்கள் இந்த வீக் ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வீக் ஃபுல்லாக இல்லை, நம்ம லைஃப் ஃபுல்லாக இருந்தாலும் இன்னைக்கு இது ஒரு ஹாட் டாப்பிக்காக ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறதுனால இந்த வீக் நீங்கள் எடுத்து வச்சு, ஆண்டவர் என்னை இப்படி மாற்றுங்க. அவன் பழைய காரியங்கள் வரும்போது ஆமாம், அவன் செத்துட்டான். கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒருத்தன் நல்ல குடிக்கிறவனாக இருக்கிறான் வைங்களேன், நல்ல குடிக்கிற ஒருத்தன் இருக்கிறான். அவன் இறந்துட்டான் வைங்களேன். அவன் நண்பன் அவன் கூட சேர்ந்து குடிக்கிறவன், அந்த நண்பனுக்கு தெரியல இவன் இறந்தது தெரியல. அவன் என்ன பண்ணுறான், ஒரு பாட்டிலையும் வாங்கிட்டு நேராக வரான். வந்து பார்க்கும்போது இவன் என்ன இருக்கிறான், செத்து இருக்கிறான். உடனே அவன் என்ன தெரியுமா செய்வான்? ஒரு பாட்டில் ஃபுல்லாக குடிப்பான். உடனே அவன் என்ன தெரியுமா செய்வான்? இனி இவனை என்ன செய்ய முடியாது. சிலர்லாம் பார்த்துருக்கீங்களா, ரொம்ப குடிச்சு இறந்தவங்க பக்கத்துலேயே ஒரு பாட்டிலை வச்சுருப்பாங்க. ஏன்னா எல்லாரும் போன பிறகு நம்மளால் எழுப்பி குடிக்கிறதுக்கா இல்லை, எல்லாரும் போன பிறகு அவனே எடுத்து குடிப்பான். அவன் செத்துட்டான். அவன் செத்துட்டான்னு அவன் கூட கம்பெனி போட்டவங்க வர என்ன பண்ணுவாங்க, விட்டுருவாங்க. ஏன்னா செத்துட்டான் அவன். நம்ம இப்படி நீ எண்ணிக்கொண்டு நீ செத்துட்ட, அப்படியா எப்போ அப்படி கேட்காதீங்க. நீ செத்துட்டு, நீ பாவத்துக்கு நீ மரித்துட்ட, நீ பாவத்துக்கு மரிச்சுட்ட.
அப்படியே நீங்களும். அப்போ பிதா நம்மளை எப்படி பார்க்கிறார்? இயேசுவை பிதா எப்படி பார்க்கிறாரோ அப்படிதானே நம்மளை பார்க்கிறார். நல்ல கைகளை தட்டி ஆமென். திருப்பி பாவம் நம்மை ஆட்கொள்ள வரும்போது, பாவம் நம்மை நெருக்கும் போது ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ளணும், நான் செத்துட்டேன். இப்ப நான் உயிரோடு இருக்கிறது யாருக்காக தெரியுமா? கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து. ரோமர் 6:18 சொல்லப்பட்டிருக்கிறது, பாவத்தினின்று நீங்கள் விடுதலை ஆக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். என்ன நீதிக்கு அடிமைகளானீர்கள்? 22 சொல்லப்பட்டிருக்கிறது, இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு. அப்ப நீதிக்கு அடிமைனா என்ன? தேவனுக்கு அடிமை. தேவனுக்கு அடிமை. ஹல்லேலூயா, ஆமென். நான் தேவனுக்கு அடிமைன்னு சொல்றது எனக்கு சந்தோஷம் சொல்றவங்க கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. பிதாவுக்கு பிள்ளை, தேவனுக்கு அடிமை. பிதாதான் எனக்கு தேவன், பிதாவுக்கு நான் யாரு? பிள்ளை. பிள்ளைன்னு வரும்போது, பிதான்னு சொல்லும் போது நான் பிள்ளையா செயல்படுவேன். தேவனேன்னு சொல்லும் போது நான் எப்படி செயல்படுவேன் தெரியுமா? அடிமையா. அடிமைக்கு ஆப்ஷன் கிடையாது. அடிமைக்கு ஆப்ஷன் கிடையாது. எஜமான் சொல்றது மட்டும்தான் செய்யணும். அடிமைக்கு ஆப்ஷனே கிடையாது. எஜமான் சொல்றத மட்டும்தான் செய்யணும். அதனாலதான் இயேசு கிறிஸ்துவ பார்த்தீங்களா, சிலுவையில் எப்படி சத்தம் போடுவார் தெரியுமா? தேவனே அப்படிம்பார். நீங்க தான் சொன்னீங்க, நீங்க தான் இந்த பாத்திரத்தை எனக்கு கொடுத்தீங்க, நீங்க தான் என்னை அனுப்புனீங்க. நான் இதோ அடிமையின் ரூபம் எடுத்து, அடிமையின் ரூபம் எடுத்து சிலுவையின் மரண பரியந்தம் இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா அதிகாரம் கொடுத்த பிறகும் அவர் இன்னும் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார் என்றால் ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். கர்த்தர் என்னை கிருபையாய் முன்குறித்து, கிருபையாய் தெரிந்தெடுத்து என்னை ரட்சித்து, பாருங்கள், கிறிஸ்துவுக்குள். கிறிஸ்துவுக்குள் இந்த வேர்டு ரொம்ப பவர்ஃபுல்லான வேர்டு. ஆமென். கொலோசியர் 3வது அதிகாரம் அதனுடைய 3-4 வசனங்களிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள். திரும்ப திரும்ப காலையிலேயே நானும் கொஞ்ச நாளா இப்படிதான் சொப்பனம் பார்த்துட்டே இருக்கிறேன் ஆண்டவரே. ஆனா சர்ச்சில் வந்தாலும் பாஸ்டரும் இப்படிதான் பேசிட்டு இருக்கிறேன்னு பயப்படாதீங்க. ஆமென். ஹல்லேலூயா. இந்த ரியாலிட்டி எனக்கு நிறைய பேருக்கு தெரிகிறது இல்லை, புரிகிறது இல்லை. நம்ம ஒரு பாட்டு பாடணும்ல, ஆமென். தகப்பனை உம்பிடத்தில் தகன பலியானேன், அக்கினி இறக்கிவிடும், முற்றிலும் எரித்து விடும். எத்தனை பேர் உண்மையா உணர்ந்து பாடினீங்கன்னு கேட்டா கை தூக்க, வேற வழி இல்லை. ஆமென். உண்மையில அதாவது அக்கினி இறக்குங்கப்பா. நீங்கள் மரித்தீர்கள். எவ்வளவு அழகா எழுதுற கொலோசியர்கள் எழுதும் போது அவங்க நிருபத்தை பிடிச்சு படிப்பாங்க. ஆண்டவரே சோதரன் இன்னைக்கு என்னோட பேசுகிறாங்க. நீங்கள் மரித்தீர்கள். ஆவே, நீங்க மரிச்சிட்டீங்க. உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. 4வது வசனம், நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும். நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. கிறிஸ்து யாரு தெரியுமா? சொல்லுங்க. என் ஜீவனாகிய கிறிஸ்து. ஹல்லேலூயா. உங்க லைஃப்ல தடுமாட்டம் வரும்போது, ஆமென், என் ஜீவனாகிய கிறிஸ்து, he is my life. என் ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படு. இப்ப இயேசு எங்க இருக்கிறார் சொல்லுங்க பார்க்கலாம். நமக்குள்ள இருக்கிறார். ஓகே. ஆமா, இயேசு உயிர் தெழுந்து என்ன செய்தார்? எடுத்துக்கொள்ளப்பட்டு எங்க போய் உட்கார்ந்தார்? பிதாவின். அப்ப இயேசு எங்க இருக்கிறார்? பிதா பக்கத்துல. அப்ப மரித்து உயிர்ப்பிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளையும் எங்கதான் இருக்கணும்? அப்பா பக்கத்துல.
குமாரன் நிலைத்திருக்கிறார், அடிமை நிலைத்திருக்கிறதில்லை. ஆமென். பாவத்துக்கு அடிமையா இருந்தோம், தேவன் நமக்கு கிருபை பாராட்டினார். எபேசியர் 1 அதிகாரம் 4 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும். எல்லாரும் இந்த வேட சொல்லுங்க. பிதாவாகிய தேவன் தமக்கு முன்பாக நாம் எப்படி இருக்கணுமா? அன்பில் பரிசுத்தம் உள்ளவர். அன்பில் பரிசுத்தம்னா என்ன? இந்த அன்பில் பரிசுத்தம் இருக்குல்ல, அதுல என்ன வராது தெரியுமா? அதுல லஸ்ட் வராது, அதுல டவுட் வராது. ஆமென். இந்த அன்பில் பரிசுத்தம். ஆண்டவர் ஆதாமை ஏவாளை உருவாக்கினார். அவர்கள் நிர்வாணிகளாய் இருந்தும் அவர்கள் நிர்வாணிகள் என்று அறியாதிருந்தார்கள். அவங்க பார்வை எவ்வளவு பரிசுத்தமா இருந்திருக்கு பாருங்க. ஆமா, எப்பொழுது பாவம் உள்ள வந்துச்சோ அதுக்கப்புறம் உலகத்துல வெளிப்படுகிற எல்லாத்திலையும் இந்த பாவம் சேர்ந்தே வரக்கூடியதான ஒரு பரிதாபமான நிலை. இதை ஒழிக்கதான் ஆவியானவர் நமக்கு அருளும் போது, ஆமென், பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு உங்கள் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். தெரிந்து கொண்டார் மகனாக மகளாக. எப்பொழுது தெரிந்து கொண்டார்? உலக தோற்றத்துக்கு முன்னே. எதற்கு தெரிந்து கொண்டார்? குற்றமில்லாதவர்களா இருக்கணும், பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கணும். தெரிந்தெடுத்த தேவன் என்ன செய்தார் தெரியுமா? கிறிஸ்துவுக்குள் நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். 1 பேதுரு 1:4 வாசிக்கலாம். அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. நான் அவரால் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டவள் நிச்சயம் உள்ளவங்க கைகளை உயர்த்தி ஒரு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். ஹல்லேலூயா. பாருங்க, சும்மா அல்ல, மிகுந்த இரக்கத்தின்படி. மிகுந்த இரக்கம் அப்படின்னா கொஞ்சம் யோசித்து பாருங்க. யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவை வெறுத்தேன்னு சொல்றார். வெறுத்தேன்னா அவனை எனக்கு பிடிக்காது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஆமாம், இந்த 2 பேர்ல கர்த்தர் ஒரு ஆளை தெரிந்தெடுக்கணும்னு தீர்மானிக்கிறார். அப்போ ஒருவனை தெரிந்தெடுக்கிறார். அவன் இந்த தெரிந்தெடுக்கிற விஷயத்துல 2 பேர் நிற்கிறாங்க. இதில் ஒருத்தனை தெரிந்தெடுக்கணும்னா அவன் வந்து இன்னொருத்தனை விட எல்லாத்துலேயும் குவாலிஃபைடாக இருக்கணும். கரெக்டா இல்லையா? யாக்கோபு ஏசா வச்சு பார்த்தா எல்லாத்துலேயும் அவுட்டு யாரு? யாக்கோபு. எல்லாத்துலேயும் அவுட். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாத்துலேயும் அவன் அவுட் ஆயிடுவான். அப்போ அவன் தகுதி பார்த்தா இல்லை. அப்போ அதையும் தாண்டி அவனை தெரிந்தெடுக்கணும்னா ரொம்ப லவ் காட்டணும். அவனை வந்து ரொம்ப பிடிக்கணும். அவருக்கு அவன் மேலே ரொம்ப இரக்கம் வைக்கணும். ரொம்ப 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 அவன் பாருங்க, இந்த ஏசா பார்த்தீங்கன்னா அப்பாவை பிரியப்படுத்துறதுல ரொம்ப கவனமாக இருந்தான். அவன் விரும்பி என்ன பண்ணுவான் அப்படின்னா, இஸ்மவேல் ஸ்திரீகள் என்ன பண்ணுவான், போய் கல்யாணம் பண்ணிட்டு வருவான். இவங்க பெற்றோருக்கு யாராக மாறிட்டாங்க? மனநோவாக மாறிட்டாங்க. ஓகே, ஸோ என் வாழ்க்கை வந்து அந்த காலத்தில் பிரமாணங்கள்லாம் கிடையாது, அதனால் அதையும் சேர்க்கக்கூடாது. அப்போ நான் தெரிந்தெடுத்த வாழ்க்கை வந்து அப்பாவுக்கு என்னாச்சு, மனநோவை கொடுத்துட்டா சரி ஓகேன்னு சொல்லிட்டு போய் கானானிய ஸ்திரீ என்ன பண்ணுறான், போய் விவாகம் பண்ணுகிறான். இப்போ ஏசாவை பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து எங்கள் அப்பா எப்படியும் போட்டு பாருங்கள், தம்பி யாக்கோபு வந்து தப்பு பண்ணான். அடுத்த நாளே ஏசா யாக்கோபை தேடி போகலை. ஏன் போகலைன்னா, இப்போ நான் உன்னை ஏதாவது பண்ணால் யாருக்கு வலிக்கும் தெரியுமா? எங்கள் அப்பாவுக்கு வலிக்கும்.
ஆனால் யாக்கோபு அப்படி யோசிக்கவே இல்லை. ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க, அவர் சாப்பிட்டா என்ன. ஆமே. ஆனால் ஃப்ரெண்டில் பார்த்தோன்னா பிரைஸ்தலாம். ஆனால் ஏசாவை பாருங்க, ஐயோ இப்போ நான் ஏதாவது பண்ணு எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சுட்டு நான் அப்பா கிட்ட ஒரு ஆசீர்வாதம் கிடையாது. இனி அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன, தெரியலைன்னா என்ன. ஒருத்தங்களால் இனி நமக்கு நன்மை இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க ஹர்ட் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிற உள்ளம் தான் ஏசாவின் உள்ளம். யாக்கோபுகளே பார்த்து படியுங்கள். ஹல்லேலூயா. இது நேர மாதிரி எங்க அப்பாவால எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லையா. ஆமே. மகனே என்ன அந்த பாரதி வரவரை கொண்டு விடு, நடந்து வாங்க. ஆமே. அப்பா நான் உங்களை கொண்டு விடட்டப்பாப்பா. ஓகே ஓகே மகனே. என்ன திடீர்னு அப்போ போகிற வழியில் பெட்ரோல் அடிக்கலாமா? காசு இல்லை மகனே. ஓகேப்பா நீங்கள் நடந்து வாங்க, நான் பைக்கில் போகிறேன். ஆதாயம் பாருங்க. இந்த யாக்கோபு யோசித்திருப்பானா? யாக்கோபு யோசித்தானா? நான் போய் இப்படி வாங்கிட்டு வந்து நாளைக்கு அப்பாவுக்கு தெரிஞ்சுட்டு நான் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அப்பாவை ஃபேஸ் பண்ண முடியுமா? ஒன்றுமே யோசிக்கலை. அவர் நேராக போனார். ஏசா வந்திருக்கிறேன். ஆனால் ஏசாவை பாருங்க, நம்ம ஏதாவது பண்ணி நாளைக்கு அப்பாவுக்கு அது ஹர்ட் ஆகிடக்கூடாது இப்படி நினைக்கிறவன். அவனை விட்டுட்டு கர்த்தர் யாக்கோபை தெரிந்தெடுக்கணும் அப்படின்னா அதுக்கு பின்னாடி என்ன தகுதி இருக்குது? ஒன்றுமே கிடையாது. மிகுந்த இரக்கம். நான் என்ன சொல்லுவேன், இப்படி எத்தனையோ தகுதி உள்ளவர்களை விட்டு விட்டு கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறாருன்னா, ஹல்லேலூயா. எதற்குமே உதவா என்னையும் ருசித்தவங்க கைகளை உயர்த்தி. அதனாலதான் இயேசு என்னிடத்திற்கு வந்தார். இயேசு என்னிடத்திற்கு வந்தார். ஹல்லேலூயா. தேவனா அப்போ ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ என்னை குறித்து அவருடைய நோக்கம் என்ன? என்ன அவருக்கு முன்னாடி வைக்கணும். எப்படி வைக்கணும்? அவருக்கு முன்னாடி யாருக்கு நிற்க முடியாது? கரையோடு அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் போய் என்ன செய்ய முடியாது? நிற்க முடியாது. ஆமென். கரையோடு அங்கே 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 தீட்டுள்ளது ஒன்றும் அதிலே பிரவேசிப்பது இல்லை. இல்லை, இது என்னைக்குமே மறக்கக்கூடாது. நீங்கள் எவ்வளவுதான் ஃபேவரேட்டாக இருந்தாலும் தீட்டுள்ளது. பாருங்க, இளைய குமாரன் வரும்போது எங்கிருந்து எழுப்பி வந்தான் தெரியுமா? பன்றி கூட்டத்திலிருந்து. அப்போ அவன் வஸ்திரம்லாம் எப்படி இருக்கும்? அழுக்கு. அதுவும் பன்றி. யூதருக்கும் எது ஆகாது தெரியுமா? பன்றி ஆகாது. யூதர்கள் எதுதான் மேய்ப்பாங்க தெரியுமா? ஆடுகளை தான் மேய்ப்பாங்க. ஆனா தகப்பனை விட்டு போனதும் அவன் எதை மேய்க்க போயிட்டான் தெரியுமா? பன்றியை மேய்க்க போயிட்டான். கேட்டா நான் மேய்ப்பன். ஆமா, எதை மேய்ச்சிட்டு இருக்கிற அது கேட்கக்கூடாது. ஆமா, தகப்பனோடு இருக்கும்போது ஆடுகள், தகப்பனை விட்டு போனதும் பன்றி. அதுல இருந்து அப்படியே எழுப்பி வரான். எழுப்பி வந்ததும் தகப்பன் வெளியே தான் ஓடி வரார். இறக்கெல்லாம் இங்கே தான் காட்டுறார். நீங்க வருகையை குறித்து இயேசு நிறைய ஊமையை சொல்லுவார்ல, ஒரு ஊமையில கூட என்ன கிடையாது தெரியுமா? இந்த கிருபை, இரக்கம், தயவு ஒன்றும் கிடையாது. வெளியே இருக்கிற சப்பானி, முடவர், குருடர் எல்லாரையும் கூட்டிட்டு வர்றதுக்கு இரக்கம் காட்டினார் வெளியே போய். ஆனால் உள்ள கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ஒருத்தன் வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறான். அவர் நினைச்சு அதுல ஒரு வஸ்திரத்தை எடுத்து போட்டு கூட சொல்லி இருக்கலாம். அது வெளியே, அது வெளியே, அது இங்க, அது இங்க. அங்க அப்படிலாம் கிடையாது. அங்க எந்த எந்த ஸ்தானத்தில் அவர் உட்கார்ந்திருப்பார் தெரியுமா? நியாயாசனத்தில். இங்க கிருபாசனத்தில் இருக்கிறார். கிருபை அனுபவிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு கிருபாசனத்தில் இருக்கிற கர்த்தருக்கு முன்பாக இருந்து இரக்கம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். நாளை நியாயாசனத்தில் இருக்கிறவருக்கு முன்பாக